எனக்கு அந்த படம் பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பாக அதனுடைய டீட்டெயிலிங் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதில் கதிரை எவ்வளோ பிடிச்சிருந்துச்சோ அந்த அளவுக்கு கலையரசன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் கலையரசன்னு கவனித்தது நான் அந்த படத்தில் தான் கவனித்தேன். அதுக்கு முன்னாடி அவர் இத்தனை படம் பண்ணியிருக்கதா எனக்கு நீ சொல்லித்தான் தெரியும் எனக்கு. அதை போல் வேலராமமூர்த்தி அவர்களை அவருடைய நூலின் வழியாக, அவருடைய நண்பர் சௌபா வழியாக ரொம்ப அணுக்கமாக பக்கத்தில் பார்த்தவன் நான் பார்த்த அந்த வேலராமமூர்த்தி அப்படியே திரையில் பார்க்கும் பொழுது அந்த வேலராமமூர்த்தியை மிஞ்சி ஒரு சவனம்மா நிற்கும் பொழுது எனக்கு சவனம்மா படம் முடித்து வெளியே வர வரைக்கும் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு 10 வருஷம் ஞாபகத்தில் இருக்காங்க, நேற்று வரைக்கும் ஞாபகத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ நான் படம் பண்ணிட்டேன், நான் இன்னமும் சவனம்மா தான் அப்படின்னாங்க. எங்களுக்கு ராதிகாவே இன்னும் பாஞ்சாலி தான், ஸ்ரீதேவியே இன்னும் மயில் தான், ரஜினிகாந்தே பரட்டை தான், அப்படியும் நீங்கள் சவனம்மா தான் கடைசி வரைக்கும். ஒரு கதாபாத்திரம் ஏற்படுத்திய பாதிப்பிலிருந்து கதாபாத்திரங்கள் வெளியே வந்து விடுகிறார்கள், ரசிகர்கள் வெளியே வருவதே இல்லை. திரும்ப திரும்ப அதைத்தான் பார்க்க விரும்புகிறான். நீங்கள் ரஜினிகாந்த் எத்தனை ஹீரோவை நடித்தாலும் மறுபடியும் என்றைக்கு இதே எப்படி இருக்குது கேட்குறாரோ அன்னைக்கு தான் அவர் நமக்கு பிடிச்சாள். என்றைக்கு மறுபடியும் ஒரு வில்லனாக இருக்காரோ அன்றைக்கி தான் அவர் நமக்கு பிடிச்சாள். ஏன்னா அவர் அப்படித்தான் எனக்கு பதிஞ்சிருக்கார், அப்படித்தான் ஞாபகத்தில் இருக்கும். அப்படி ஒரு திரைப்படத்தை கிட்டத்தட்ட 10-12 ஆண்டு காலம் கழித்து இப்படி கொண்டாடுவது என்பது மகிழ்ச்சிக்குரியதா அப்படின்னா இல்லை. ஒரு திரைப்படத்தை அதன் இயக்குனரை இன்றைக்கி கொண்டாடுறோம். அவருக்கு இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா அவருடைய ஆத்மா பெரிய திருப்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுது. திருப்தி அடைந்திருப்பது நம்முடைய ஆத்மாவை தவிர விக்ரம் சுகுமாரனுடைய ஆத்மாவாக இருக்கவே முடியாது.